இப்ப வந்து எதுக்கு ஆகாத நிலத்துல எப்படி விவசாயம் பண்றது? இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, அது ஒரு ஷேப்பாவே இருக்காது. ஏதோ நம்ம வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு ஷேப்லெஸ்ஸா இல்ல வீட்டுக்கு கட்டின ஓரங்கள்ல எப்படி இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி நிலத்துல நீங்க எப்படி விவசாயம் பண்ணலாம்? இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து விழுந்த மண்ணு அந்த மாதிரி எல்லாம் விழுந்து கிடக்கும், எதுக்கும் ஆகாது. கொஞ்சம் கல்லுக்கல்லாம் அப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூல இருக்கிற இந்த நிலத்தை நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு மொட்டை மாடியில வைக்கிற மாதிரி விவசாயத்தை கண்டெய்னர்கள்ல வரிசையா இப்படி அடுக்கி செஞ்சுக்கலாம். அது ஒரு மெத்தட். மொட்டை மாடியில வைக்கிறதுக்கு பதிலா இந்த எம்டி பிளாட்ல வந்து நீங்க வைக்க போறீங்க, அது ஒரு மெத்தட். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா குழிமுறை விவசாயம். இது வீட்டு தோட்டங்களுக்கு எதுக்கு ஆகாத லேண்டுகள்ல பண்ணலாம். இப்படி குழி எடுங்க. அடுத்த குழி எடுக்கும் போது இப்படி எடுக்கணும். புரியுதுங்களா? ஏன் இப்படி போடுறேன்னு? இந்த ஸ்பேஸ் ஜாஸ்தி கிடைக்கும். இந்த குழிக்கு நேரா இங்க ஒரு குழியை போட்டு நடவு பண்றதுக்கும் இப்படி நடவு பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் இடம், ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் போதிய ஸ்பேஸும் நமக்கு தேவை. ஸோ அது வந்து ப்ராப்பரா கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி குழியை நீங்க எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இதுவும் வேற ஒண்ணும் இல்ல, அகெயின் குப்பமேடு தான். இந்த குழிக்குள்ள எவ்வளவு தூரம் உங்களுக்கு குழி எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்லாம் எடுக்காதீங்க. டெய்லி 2 குழி எடுங்க. ஒரு குழி எடுங்க போதும். அந்த பக்கத்துல நல்லா வட்டமா எவ்வளவு தூரம் டெப்த்தோ, ரொம்ப வேணாம், 2 ஃபீட்டுக்கு மேல எல்லாம் நீங்க இறக்கலாம் வேணாம். 1.5 ஃபீட் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். குழி அகலம் வந்து 1 ஃபீட் டயா எடுத்தீங்கன்னா போதும். இப்படி எடுத்துட்டு காஞ்ச இலத்தலை, போத் கிரீன்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் எதா இருந்தாலும் சரி, நீங்க உள்ள மக்கக்கூடியதெல்லாம் உள்ள போடுங்க. உள்ள போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. மேலே ஏறி நின்னுங்க, நல்லா அமுங்கிடும். உள்ள கரும்பு சக்கை இருக்கா எல்லாமே உள்ள போடுங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு மண் இருந்தா போடுங்க. இதுல எல்லாம் தண்ணி விட்டுட்டு ஒரு 10-15 நாள் விட்டுருங்க. ஒரு மாதிரி மக்கி கரையா பிடிச்சி ஒரு மாதிரி இங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா அதுல நடவு பண்ணுங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? எல்லாமே குப்பமேடு தான். குப்பமேட்டை டிசைன் பண்ணியிருக்கிறோம். நடந்து போறதுக்கு பாதை உருவாக்கி குப்பமேட்டை உருவாக்கி வச்சிருக்கிறோம் குழிக்குள்ள. இதுதான் குழிமுறை விவசாயம்ங்கிறது. இதுதான் இது வீட்டு தோட்டத்துக்கான விவசாய முறை. சோ இந்த மாதிரி குழிகள் எடுத்து இப்படி பண்றது மூலியமா இதுக்குள்ள நீங்க கொடி வகைகள் நட்டுக்கலாம், காய்கறிகள் நட்டுக்கலாம், எல்லாமே நட்டுக்கலாம். குப்பமேடை தான் குழிமுறை விவசாயத்துல டிசைன் பண்ணிருக்குது. இது வீட்டு தோட்டத்துக்கானது. புரிஞ்சுதுங்களா? பண்ணிக்கலாமா? அடுத்து போலாமா? கிளியரா? ஓகே. சோ எதுக்கு ஆகாத நிலத்தை கூட இந்த குழியில எடுத்து பண்றோம் இல்லையா? ஒரு செடியை வைப்பீங்க, மேல இருக்கிற அந்த மக்கு சத்துக்களை வச்சு செடி வளரும். அதுக்கப்புறம் ரூட் டீப்பா உள்ள போய் மண்ணையும் அதை டச் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் எல்லாமே அங்க இருக்கிற நுண்ணுயிர்கள் அதனுடைய வேறு வழியாக மேல கொண்டு போய் சேர்க்கும் செடிக்கு தேவையானதை. இங்க வேலை செய்யறதுலாம் செடியினுடைய வேர்கள் போய் வேலை செய்யறது இல்ல, அங்க இருக்கிற நுண்ணுயிர்கள் வேறு வழியாக கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் இதுல இருக்கிற அறிவியலே. சரியா? ஓகே.